தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. இது வந்து கருப்பு மணி நான் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து போட்டிருக்கேன். நாயுடுல கட்டுற கருப்பு மணி அது. நாகவல்லி பொட்டுன்னு தாலி வேற. இது நான் எப்பவுமே நான் கழுத்துல ஒட்ட கட்டி இருக்கிறது கருப்பு மணி. அவரு போட்டு கொடுக்குற மாதிரி இல்ல நம்மளே போட்டு அது நம்மளே போட்டுக்கலாம். இது எப்பவுமே போட்டிருப்பேன் கழுத்துல, என்னை விட்டு போகவே போகாது. மூக்குத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு 6 வயசுல குத்தின மூக்குத்தி. 6 வயசுல மூக்கு 2 சைடுமா ஒரு மூக்குத்தி. இது நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி குத்திட்டேன். எனக்கு 2 மூக்குத்தி போறது பிடிக்கும். அதே மாதிரி கொலுசும் நான் 5 கொலுசு போட்டிருக்கேன். அது வந்து தண்டை கொலுசு, வேலங்காய் கொலுசு, காப்பு, கெட்டி கொலுசுன்னு வரும், லைனா வரும். அது அந்த கொலுசு வரையா நான் போட்டிருக்கிறேன். அது எனக்கும் ஆசை தான். எனக்கு ரேணுகா கிட்ட கேட்டேன், புல்லாக்கு போட்டுக்கணும்னு ஆசை ரேணுகான்னு. போட்டுக்கலாமா? போட்டு இல்ல அவங்கள என் இஷ்டத்துக்கு யாருமே வந்து தடை சொல்லவே மாட்டாங்கம்மா. எங்க வீட்டுக்காரும் சொல்ல மாட்டாரு, என் பிள்ளைங்களும் சொல்ல மாட்டாங்க. செஞ்சுங்கம்மா போட்டுங்கம்மா தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் சொல்லி எங்க வீட்டுக்காரர் எனக்கு மறுபேச்சு பேசுறதே இல்லை. எனக்கு கிடைச்ச ஒரே பொக்கிஷம் யாருன்னா அவரு தான். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்கலாம். சாரிக்கு உங்களுக்கு கூட துணையா இருக்கிறத இப்ப நீங்க கையில காதுல போட்டிருக்கிறது எல்லாமே கேப்பு கூட இல்லாம அவ்வளவு மாலை இருக்கு. அது இப்படிதான் பிடிக்கும் அப்படி போடுறதுக்கு இல்ல ஏதாச்சும் காரணம் இருக்கு? அப்படிலாம் கிடையாதுப்பா. வருமானமே இல்லாத போதும் இருந்திருக்கல. அது வெறும் தாலிகயிறு போட்டுன்னு இருந்திருக்கேன்ல. சிறுக சிறுக சேர்த்ததுன்னு சொன்னேன்ல நான் தான். சிறுக சிறுக சேர்க்கும் போது அந்த பொருளை நம்ம கிட்டயே வச்சுக்கணும்னு ஆசை தானே இருக்கும். எங்க வீட்டுக்கார் மாதிரி இதெல்லாம் எனக்கு இல்ல இப்ப உங்களோட பிடிச்சதுன்னு சொல்லலாம். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது இஷ்டப்பட்டு நம்ம வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப வளையலுக்குன்னு சொல்லும்போது இதுல அவர் வாங்கி இருக்கா? வளையல் வாங்கி கொடுக்குற குடுப்பினே எனக்கு இல்லம்மா. எல்லாமே இங்கேயே இருக்கு. நானும் நினைப்பேன் எல்லா வீட்டுக்காரங்களும் போய் வளையல் வாங்கி ஆசாசியா பொண்டாட்டிக்கு போட்டு இந்த கலர் பிடிக்குதா இந்த கலர் பிடிக்க, அந்த பாக்கியமே எனக்கு இல்ல. இங்கேயே இருக்குது. எனக்கு ஒரு ஆசை. நானும் அப்புறம் கேட்பேன், ஏன்னா கோயிலுக்கு போனா இந்த வளையல் கடையிலே இருந்து வளையல் கேட்கறேன்னு கேட்டு கூப்பிட்டு வந்துருவாரு. அந்த ஃபீலே எனக்கு வரமாட்டேங்குது. அப்பப்ப என்ன சொல்லும், பூ வாங்கினார் சொல்லி பூ மட்டும் வாங்கி வச்சுக்குவேன். அதுக்கு முன்ன தினையும் பூ வாங்கி வந்து கொடுப்பாரு. அவருக்கு கையில வாங்கி கொடுப்பாரு, நான் வச்சுக்குவேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் வாங்கி கொடுக்குற பூவில் தான் எனக்கு கோடி. இப்பதான் மறந்துட்டாரு, ஞாபகப்படுத்தி விட்டேன். இன்னிலேருந்து அதை வாட்ச் பண்ணணும், பூ வாங்கி வந்து கொடுக்க சொல்லி. 50லும் ஆசை வருமா? கண்டிப்பா எனக்கு வலிக்குது. இப்ப 50 எனக்கு ஆயிடுச்சு, அவருக்கு 55 ஆயிடுச்சு. எப்போனாலும் ஆசை இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போய் கேட்கலாம். வளையலும் இங்க இருந்து செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க அவர்கிட்ட. நீ வேற ஏமா வருவார் பாருமா. அவ்வளவு சென்டிமெண்ட்லாம் மேக்சிமம் இவர் கடைக்கு வந்தாருன்னா அவர் யாரோ நான் யாரோ மாதிரியே இருப்பாரு அவரு. ஆமா, நீங்க வருவார் பாருங்க. டச்சே தெரியாது, யாரோ வராங்கன்னு தான் நினைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தாலே சொல்லுவாங்க. வீட்டுல எங்கன்னா தனியா கூப்பிட்டு போனா, நான் சொன்னேன் இல்லையா, நான் எங்களுக்கு ரிலாக்ஸ் எதுனா லாங் டிரைவிங் தான். நாங்க 2 பேரும் எங்க மனம் விட்டு பேசுற இதுன்னா இளையராஜா சாங்ல தான் பேசுவோம். ஆமா, நாங்க லாங் டிரைவ் போனாலே எங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சோம். எது உங்களோட ஃபேவரட் சாங் எது? அவருக்கு பிடிச்சது வந்து தென்றல் என்னை, நான் பாடும் பாடல், நிறைய மோகன் சாங் எங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இளையராஜா மியூசிக் போடுற மோகன் சாங் எல்லாமே எனக்கு பிடிக்கும். சூப்பர். ஒரு கப்பல் இன்டர்வியூ எடுத்துடலாமா? அதெல்லாம் என்னன்னே தெரியாதுமா. 2 பேரும் சேர்த்து வச்சு பேசுவோமா ஒரு இன்டர்வியூல? வருவாரு. அவர் ரொம்ப இலக்கியமா பேசுவாரு. எனக்கு வராத, நான் தத்தக்கா புத்தக்கான்னு பேசுறேன். அவர் இலக்கியமா பேசுவாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப சினிமா ரசனையோட வாழ்ந்தவர் அவரு. ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுல சினிமாக்காக ஊர் விட்டு ஓடியாந்தவர். அப்படியா? ஆமா, அவர் வந்து கவிதையெல்லாம் எழுதுவார். அவர் பேரு நாகராஜன், ஆனா அவர் புனை பெயர் வந்து கவிராஜன். அவர் வந்து மெட்ராஸ்ல இருந்து சினிமாக்காகவே ஊரை விட்டு, ஒரே புள்ளவரு, ஊரை விட்டு ஊர் வந்து சினிமாக்காக இருந்தாரு. போய் என்னை கட்டிக்கிட்டு குடும்பத்தோட போயிட்டு இப்ப பிசினஸ் மேன் ஆயிட்டாரு. எனக்கு ஒண்ணு கேட்கணும். போய் இது இந்த வளையல்லாம் இங்க இருந்து? ஆமா, எல்லாமே இந்த வளையல் தான். எப்படி இப்படி மிக்ஸ் பண்ணி போடணுங்கிற ஐடியா எனக்கு வந்து தோன்றது எப்படி தோணுதோ அது போட்டுக்குவேன். அது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அம்மாச்சி கையில இருக்க வளையல் கொடுங்க, அம்மாச்சி கையில இருக்க வளையல் கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இப்போ ஒவ்வொரு மாலை எடுத்து கேட்டா அதுக்கு ஒரு கதை இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஒரு மாலை போட்டிருக்கீங்க, ஒரு லாக்கெட் வச்சு. எனக்கு நார்மலாவே பழைய சம்பிரதாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அதாவது முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்றது எனக்கு அந்த பாரம்பரியம் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல வந்து ஆனா என்ன ஒண்ணு, இந்த கொப்புலாம் போடணும்னு ஆசை. எனக்கு குத்திக்கு பயம். இந்த சைடு கம்மல் எனக்கு பிடிக்காது. கொப்பு போடணும்னு ஆசை இருக்கு, அது மட்டும் போடணும். பார்க்கலாம், குத்துறதுக்கு பயமா இருந்தாலும் போடலை. எனக்கு பிடிக்காது அது. கொப்புன்றது திருகாணி வச்ச மாதிரி மூடி வச்ச மாதிரி இருக்கும், இங்க இருக்கும். அது கிராமப்புறத்துல போடுறது. அது ரொம்ப நல்லதுன்னு. ஆமா, நல்ல விஷயம். கர்ப்பப்பைக்கு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் ஒரு விஷயம், நிறைய ஒரு விஷயமும் ஒரு காது குத்துறது, மூக்கு குத்துறதுல ஒரு பலன் இருக்கு. அதெல்லாம் பிடிக்கும். 2வது வந்து இந்த அட்டிகை போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து 3 பவுன். இது நான் ரொம்ப வருஷமா 20 வருஷத்துக்கு மேலேயே நான் போட்டிருக்கிறேன்.
ஒரு நகையும் என் நகையெல்லாம் வந்து எல்லாம் இப்போ எடுத்த நகை எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ எடுத்த நகைன்னு பார்த்தா இந்த கருங்காலி தான். இது எடுத்து 3 வருஷம் ஆகுது. செஞ்சேன் கோல்டு. எனக்கு பிடிக்கும்னால அதை செஞ்சேன், ஆசைப்பட்டு செஞ்சேன். அதை போட்டிருக்கேன். மற்ற எல்லா நகையும் 20 வருஷத்துக்கு 25 வருஷத்து நகை தான். ஒன்று ஒன்றா குருவி மாதிரி குருவி கொண்டு போய் நெல்லை சேர்க்குற மாதிரி சேர்த்த நகை அதெல்லாம். இப்போ அந்த அடிகன்னு சொல்றது அது லைக் போடுறதுல ஏதாச்சும் குணங்கள் இருக்கா இல்ல நமக்கு பிடிச்சி போடுறது? அது போடுறதுக்கு போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு. அது போட்டிருக்கும் போது சாதாரணமாக பெண்கள் நகை அணிஞ்சாலே ஒரு மகாலட்சுமி கடாட்சம் சொன்னாமா. அதுக்காக எல்லாரும் நகை போடணும்னு நான் சொல்லலை. எனக்கு ஒரு திருப்தி, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இதனால நிறைய பேசுறவங்க பேசினாலும் அதுல காதுல வாங்கவே மாட்டேன். இப்படி கேட்டு அப்படியே அது போயிடும். அவ்வளவுதான். ஏன் கஷ்டம், நான் உழைப்பு என்னுடையது. அதில் நீங்க பாத்துங்க, பார்த்து போறவங்க போங்க, பேசுறவங்க பேசுங்கன்ட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்து போட்டிருக்கிறது இது எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் ஆகுது. ஒரு கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்தாரு இந்த நகை. இந்த நகை வந்து இது 28வது வருஷம். 28வது வருஷம். 2 வருஷம் முன்னாடி சரடு எடுத்து கொடுத்தாரு. அவர் எடுத்து கொடுத்தாரு. வளையல் தான் அவர் எடுத்து, வேற எல்லாமே அவர் எடுத்து. வளையல்லாம் என் பையன் எடுத்து கொடுத்தான். அது இதுக்கு போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் என் பையன் சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் எப்படி சேர்ப்பனோ உண்டியல் சீட்டெல்லாம் போட்டு என் பையன் எடுத்து கொடுத்தான் வளையல். அதனால ஒரு வளையலுக்கு ஒரு கதை இருக்கு. நான் போட்டிருக்கிறது எல்லாமே எங்க வீட்டுக்காரன் என் பையனுங்களும் வாங்கி கொடுத்தது. ஆமா. இந்த நகைங்கெல்லாம் ஒரு காசும் வந்து ஒரு கிராம் 1/2 கிராமா வந்து எதிர்க்க நகை கடைக்காரிட்ட 200 ரூபா 300 ரூபான்னு அப்படி கொடுத்து சீட்டு போட்டு வாங்கினது. எல்லா நகையும் அப்படி வாங்கினதாம்மா. மொத்தமா நான் எந்த காசையும் மொத்தமா கொடுத்து வாங்கினதே கிடையாது எந்த நகையுமே. அதே மாதிரி நான் கழுத்துல போட்டுருக்கு, கையில போட்டதுல ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், காலில் போட்டுறதுக்கு ஒரு சென்டிமெண்ட். நான் கழுத்து முடிச்சுட்டு காலுக்கு வரலான்னு இருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க முடிச்சிடலாம். அது ஒண்ணு எனக்கு வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு மாலையும். அது எல்லாமே நம்ம எல்லாருமே அப்படி போட மாட்டாங்கல்ல ஜென்ரலா. ஒரே ஒரு மாலை மட்டும் போடுவே. டிஃப்ரெண்டா இருக்கிறது ஒண்ணா போட்டிருக்கீங்க. ஒண்ணுத்துக்கு ஒரு இந்த மாலை எதுப்பா இது இது மிளகு அரும்பு மாதிரி இருக்குல்ல. இது பிடிச்சதுனால இப்போ எங்க வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாரு. இப்போ ஜனவரி 1 எங்க பொண்ணுக்கு எடுத்து கொடுக்கும்போது என் பொண்ணுக்கு எடுத்து கொடுத்தாரு. அவளுக்கு 28ஆம் தேதி பிறந்த நாள் வந்தது. அவளுக்கு எடுத்தோம். நம்ம 2 நாள் கழிச்சு ஜனவரி 1 வந்தது. அப்ப என்ன திடீர்னு நான் கூப்பிட்டு போனேன். கடையில நின்று வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஜனவரி 1ஆம் தேதி பண்ணும்போது மாமான்னு சொன்னாரு. அப்போ ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன். நான் எங்க வரணும் போங்கன்ட்டு சொன்னேன். இல்லம்மா மாமா வந்து உட்காருமா வண்டியில, என்னை வம்பு பண்ணி இட்டு போய் வண்டியில உட்கார வச்சு ஜிஆர்டிக்கு கூப்பிட்டு போனாரு. போயிட்டு 3 பவுன் எடுக்கும் போது எனக்கு என்னத்தை கூப்பிட்டு வந்து சண்டை போட்டுனே தான் போற. அப்ப கூட அப்ப கூப்பிட்டு போயிட்டு எனக்கே தெரியாம எடுத்து கொடுத்ததுதான் இது 3 பவுன். ஆமா. அதுக்கப்புறம் ஒரு கருப்பு பீட்ஸ் மாதிரி போட்டு மணி மாலை. அதுதான் தாலி மாதிரி எங்களுக்கு. அப்படியா? இது வந்து கருப்பு மணி. நான் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து போட்டிருக்கேன். நாயுடுல கட்டுற கருப்பு மணி. அது நாகவல்லி பொட்டுன்னு. தாலி வேற. இது நான் எப்பவுமே நான் கழுத்துல ஒட்ட கட்டி இருக்கிறது கருப்பு மணி. அவரு போட்டு கொடுக்குற மாதிரி இல்ல நம்மளே போட்டு? அது நம்மளே போட்டுக்கலாம். இது எப்பவுமே போட்டிருப்பேன். கழுத்துல என்ன விட்டு போகவே போகாது. அது கீழே நெக்லஸ் மாதிரி. அது வந்து ரொம்ப பாரம்பரியமா சென்டிமெண்டா போட்டிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் ஆயிடுச்சு அந்த நெக்லஸ். முத எனக்கு வந்து அங்க அப்போ எடுக்கும் போது எவ்வளவு தெரியுங்களா? அது 16,000 ரூபாய் ஒரு சவரன். 16,000 அப்ப எடுத்தது. அது வந்து அருந்து கூட போயிருச்சு. அருந்தது தான் நான் போட்டிருக்கிறேனே நானு. அது எனக்கு பிடிக்கும். அருந்தா கூட போட மனசு வரல. எங்க வீட்டுக்காரர் நான் என் கொலுசுல விழுற முத்து கூட எடுத்து போட மாட்டாரு, சேர்த்து வைப்பாரு அதை. ஆமா, நான் எந்த பொருள் போட்டாலும் அதை போட்டுடணும் வித்துடணும்னு நினைக்க மாட்டாரு. உடஞ்சி போனதாகட்டும் விழுந்தாலும் சரி அதை பொறுக்கி எடுத்து வைப்பாரு. என்னுடைய பாதுகாப்பு பொக்கிஷம் யாருன்னா எங்க வீட்டுக்காரர் தான். பேங்க் லாக்கர். அவர்தான் இன்னைக்கு போய் சுத்தி போடணும் போல. ஆமா. அவரை பத்தி. அதுக்கப்புறம் இருக்கிறது இதெல்லாம் எப்படிமா நீங்க வீட்டுல போகும்போது கழுகி வச்சிருவீங்க? எதுவுமே கழட்ட மாட்டேன். கழட்டினா திட்டுறாங்களே. இப்படியேதான் நைட்டு கூட தூங்கும் போது. ஆமா. நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு மாலை போட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. பழகிடுச்சுப்பா. அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. கடவுள் இந்த வாழ்க்கையை நிரந்தரமா கொடுத்து அப்படியே முடிஞ்ச. அப்புறம் இந்த மூக்குத்தி 2 சைடுல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு 6 வயசுல குத்தின மூக்குத்தி. 6 வயசுல 2 சைடுமா? ஒரு மூக்குத்தி. இது நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி குத்திட்டேன். எனக்கு 2 மூக்குத்தி போறது பிடிக்கும். அதான் சொல்றேனே, பாரம்பரியமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மருதாணி இட்டுக்கிறது, இந்த மாதிரி மூக்குத்தி நகைங்க போட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலதான் இந்த மஞ்சள் நம்ம மஞ்சள் எப்பயுமே போடுவேன். நான் பவுடர் கூட போட்டதில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பவுடர்லாம் போட்டேன். இப்ப இந்த 2 சைடுலயும் மூக்கு குத்துறதுல நமக்கு இப்ப உடம்புக்கு அது கனெக்ட் அது ஆகும். நல்லதுதாம்மா. அதாவது சொல்றேன், வளையல் போடுறது, மூக்கு குத்துறது, காது குத்துறது, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். மத்த இதெல்லாம் இப்போ நிறைய கத்துக்கிறாங்களா, அதெல்லாம் இல்லை. இது பாரம்பரியமா வர்றது இதெல்லாம். எங்க பொண்ணு கூட மூக்கு குத்துனா குத்த மாட்டான்ட்டான். அவ ரெடிமேடா இருக்கிற மூக்குத்தி தான் போட்டுக்கிட்டா. அதே மாதிரி கொலுசும் நான் 5 கொலுசு போட்டிருப்பேன். ஆமா, கால்ல போட்டிருப்பேன், பாத்திருப்பீங்க. அந்த கொலுசு கூட நான் அப்படிதான், கால் நிறைய இருக்கும். தெருமுனையில வந்தாலே அம்மா வர கண்டுபிடிப்பாங்க. ஆமா, என் பசங்க வந்து நான் எங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்தா கூட என்ன கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி. இப்ப மூக்குத்தி சொல்லுமா இங்கேயும் குத்துவாங்கல்ல, அது குத்து அதெல்லாம் நான் குத்த மாட்டேம்மா. அது நமக்கு நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். அம்மா வலிக்குமா? இதே போட்டுட்டீங்க. இது போட்டுக்கலாம் இனிமே போட்டுக்கலாம். அது போடணும், இந்த இடத்துல குத்தணும். அது பயமா இருக்குது. எனக்கும் ஆசை தான். எங்க ரேணுகா கிட்ட கேட்டேன், புல்லாக்கு போட்டுக்கணும்னு ஆசை ரேணுகான்னு. போட்டுக்கலாமா? போட்டோம். இல்ல அவங்கள என் இஷ்டத்துக்கு யாருமே வந்து தடை சொல்லவே மாட்டாங்கம்மா. எங்க வீட்டுக்காரும் சொல்ல மாட்டாரு, என் பிள்ளைங்களும் சொல்ல மாட்டாங்க. செஞ்சுங்கம்மா போட்டுங்கம்மா தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் சொல்லி எங்க வீட்டுக்காரர் எனக்கு மறுபேச்சு பேசுறதே இல்லை. எனக்கு கிடைச்ச ஒரே பொக்கிஷம் யாருன்னா அவரு தான். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்கலாம். அது ஒன்றா இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வந்து பேசுறத வாய்ப்பே எனக்கு அவர் தானே கொடுத்தது. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருந்த மாதிரி கல்யாணம் பண்ணி உழைச்சி என் கூட பக்கபலமாக இருந்து என் குழந்தைங்க, குடும்பம், பொண்டாட்டி, அவர் யார் உங்களுக்கு முக்கியம்னு கேட்டால் நான் எப்படி அவரை சொல்லணும் அதே மாதிரி அவரும் என்னை தான் சொல்லுவார். நான் எனக்கு தெரியாமல் பேசும்போதும் நான் சொல்கிற வார்த்தையும் அவர் தெரியாமல் பேசுகிற வார்த்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது யாராவது கூட இன்டர்வியூ நீங்கள் தெரியாமல் கூட எடுத்து பாருங்களேன், 2 பேரும் சேமாக தான் சொல்லுவோம். அது எங்களுக்கே தெரியாது. ஆனால் மனசு ஒத்து போகுது இல்லை அந்த இடத்துல. பெரிய விஷயமா? ஐயோ, கண்ணு படாம அப்படியே சந்தோஷமா அப்படியே போகட்டும். அடுத்து எனக்கு கம்மல் பத்தி. கம்மல் எப்ப ஜிமிக்கு போடுவோமா? ஜிமிக்கு கம்மல் சின்ன வயசுல இருந்தே ஆசை. இப்ப நான் கூட இப்ப கல்யாணத்தோட நிறுத்திக்கிறேன், ஜிமிக்கு வேண்டாம், மரும்புள்ளெல்லாம் வராங்க. ஏன்னா எங்க இதுல வந்து மரும்புள்ள வந்துட்டா வந்து பின்னி தொங்க வைக்க மாட்டோம், கொண்ட போடணும். ஆமா ஆமா. என்ன கேட்டா ரொம்ப பாரம்பரியம்னா மரும்புள்ள எதுக்கு நின்னே பேச மாட்டாங்க. இப்ப ஏதோ புள்ளன்றதுனால நம்ம வந்து சகஜமா பேசிக்கிறேன். பின்னி தொங்க போட மாட்டேன் நான், அதோட இந்த ஜிமிக்கையை விட்டுடுறேன். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, அதெல்லாம் அந்த புள்ள வந்தானே, அதுவும் நம்ம அரிமணி மாதிரி தானே, அவங்களுக்காக நீயா இருக்க, உனக்கு இது நல்லா இருக்கு நீ போட்டுக்கோன்னு சொல்லி. அது இல்லாம எதிர்க்க சேட்டுக்கிட்ட போய் கம்மலை மாத்தலான்னு போனா அவர் அதுக்கு மேல, ஏமா நல்லாதாம்மா இருக்கு, அதெல்லாம் மாத்தாது, உங்களுக்கு அது நல்லா தானே இருக்குன்னு அவரும் எங்க வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. சரின்னு மாத்தல, அப்படியே போட்டு ஜிமிக்கினா பெருசு பெருசா போட்டாதான் உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர். இப்ப இந்த பொட்டு இப்ப இவ்வளவு பெரிய பொட்டு தான் வைக்கணுங்கிறது சின்ன வயசுல இருந்து நீங்க பழைய போட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் பொட்டு மட்டும் எப்பவுமே பெருசா தான் வைப்பேன். மஞ்சள் பொட்டு எனக்கு மேக்சிமம் இருக்கணும். எங்க வீட்டுல மஞ்சள் குங்குமம் இல்லாத ரூமே இருக்காது. எல்லா செவத்துலயும் இருக்கும். எல்லாருடைய பாத்ரூம், இப்ப நம்ம வீட்டுல 5 பாத்ரூம் இருக்கு. 5 பாத்ரூம்லயும் நான் குளிச்சேன்னா மஞ்சள் தான் இருக்கும். பெரியவ தான் சொல்லுவா, அம்மா வந்து குளிச்சாலே ரூமை கழுவணும். அதனாலே சொல்லுவேன், எனக்கு ரூமை கழுவுறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க, கழுவி விடுங்கன்னுவேன். இப்ப நான் குளிச்சுட்டு வந்தா கூட சும்மா அதையும் சொல்லிடுறேன். நான் குளிச்சுட்டு தான் வரேன், எங்க வீட்டுக்காரர் தான் அந்த மஞ்சள்லாம் தேய்ச்சி கழுவி விடுவேன். அந்த அளவுக்கு அவர், நான் என்ன பண்ணாலும் ஒரு குழந்தை மாதிரி என்னை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறது எங்க வீட்டுக்காரர் தான். இந்த பாக்கியசாலி அவர் தான். ஏன்னா மஞ்சள் குங்குமம் செதறின வீடு எப்பவுமே மகாலட்சுமி கலாட்சம் இருக்கும். ஒரு சில வீட்டுல இப்படி தொட்டு எடுப்பாங்க, எங்க வீட்டுல மஞ்சள் குங்குமத்தை அள்ளி எடுப்போம். ரொம்ப பெரிய பொட்டு எல்லாம் பெருசா வைப்பேன் நானு. எனக்கு அது பிடிக்கும். சின்னதா என்னைக்குன்னா வச்சனால கண்ணாடி ரொம்ப பார்த்து வைக்க மாட்டேன் நானு. குளிச்சுட்டு வந்தேன்னா பொட்டு இப்படி வச்சுட்டு குங்குமம் வச்சுக்குவோம். கால்ல இது அது வந்து தண்டை கொலுசு, வேலங்காய் கொலுசு, காப்பு, கெட்டி கொலுசுன்னு வரும், லைனா வரும். அது அந்த கொலுசு வரையா நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி சயின்டிபிக்கா நம்ம உடம்பு ஆரோக்கியம், நம்ம அது கொலுசு போடுறது நரம்புக்கெல்லாம் எஃபெக்ட் தான். அதுவும் வெள்ளி நம்ம உடம்புல வந்து வெள்ளி தான் போட்டிருக்கேன். வெள்ளி தான், தங்கம்லாம் போடலமா. இன்னும் அதுக்கு வேற கதையே உருவாக்கிடுவாங்கம்மா. இன்னும் கேட்டா தங்கம் வந்து இடுப்புக்கு கீழே வரவே கூடாது. மாங்கல்யத்தோட சேர்ந்ததுன்னும் போது மாங்கல்யம் எந்த அளவுக்கு நம்ம ஒரு முக்கியமான பொருளோ அது வந்து காலுக்கு போடக்கூடாது. பண வாய்ப்பு எவ்வளவு வந்தாலும் கொலுசும் மெட்டியும் தங்கத்துல போடுறது எனக்கு ஏத்துக்க முடியாது. அது ஆனால் நான் வெள்ளி தான். ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா.